Dazzler Eterna Aradhana. Make a bold statement with a Dazzler Creamy Kajal. From day to night, this Kajal stays for long. Dazzler, boundless expression. Co-presented by Ananda Anubhavam Aromane. Ara, please sir, kada tora ara. Ara, please sir. Ara, aladara. Ara, நீ எழுத நான் தாங்க முடியாது. Ara, please. Ara, நான் முட்டாள்தனமா காரியம் பண்ணிட்டாரா. Ara, நான் பண்ண தப்புதான் அரா. தப்புதான் அரா. தப்புதான். Sorry. நீ அழாதடா. Ara, கதவு தர அரா, கதவு தர ப்ளீஸ். ப்ளீஸ் அரா, கதவு தர. நான் சொல்றது கேளு அரா, ப்ளீஸ் அரா. அரா, நீ அழாதடா. நான் தாங்க முடியாது அரா, ப்ளீஸ் அரா. அரா, கதவு தர. ப்ளீஸ் அழாதடா. கதவு தர அரா. நீ கதவு தர அரா. அரா, ப்ளீஸ் அரா. சொல்றது கேளு அரா. அரா, ப்ளீஸ் அரா, கதவு தர. நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ண தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அரா, அதுக்காக இந்த அளவுக்குலாம் எனக்கு தண்டனை கொடுக்காத அரா, ப்ளீஸ் அரா. அரா, ப்ளீஸ் அரா, அழாதாரா. நான் சொல்றது கேள. நான் சொல்றது மட்டும் கேள. அழாத, ப்ளீஸ் அழாத. அரா, நிஜமா நீ எழுத தாங்க முடியாது அரா, ப்ளீஸ். I love you அரா. I love you so much. எனக்கு தெரியல அரா, நிஜமா தெரியல. I'm sorry அரா. sorry. தெரியாம பண்ணிட்டாரா. கதவை தோற. I'm sorry அரா. I'm sorry. அரா, ஒரு நிமிஷம். நான் சொல்றது மட்டும் கேள. அரா, நான் சொல்றது மட்டும் கேள. நான் உண்மைதான் சொல்றேன். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. மாறன், வெளியே போ மாறன். அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? நீ அவ லைஃப்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாமே போச்சு மாறன். எப்படி அவ லைஃப்ல என்டர் ஆனியோ அப்பவே அவ சந்தோஷம் எல்லாம் போச்சு மாறன். வெளியில போ மாறன். வெளியில போறீல, போலீஸ் கூப்பிடவா? மாறன், இது போக முடியாதா? மாறன், வெளியில போ ப்ளீஸ் அரா, பேச அரா. மாறன், வெளியில போறீல, போலீஸ் கூப்பிடவா? மாறன், சொன்ன கேளு, வெளியில எழுந்திருச்சு போ. மாறன், வெளியில போ மாறன். ஒரே தடவை பேசுறா. நான் உன்னை போ சொல்றேன், உனக்கு புரியலையா? போ. இப்போவாவது அவளை சந்தோஷமா இருக்க விடு மாறன். மாறன், எழுந்திருச்சு வெளியே போ மாறன். உங்க கனவு கிச்சன் உங்க பட்ஜெட்ல கிளாசிக் கிச்சன் 30 years 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வெரி லைட். ₹1 ஸ்மார்ட் போன், மீதி ஈஸி EMI. பிரியதர்ஷினி. வெளியே போ. அரா, நான் போறாரா. அரா,
அம்மா சாரிம்மா. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தெரியாதுமா. நான் வேணா அண்ணன் கிட்ட பேசட்டுமா? நான் பண்ணது தப்புதாம்மா. லோகேஷ் கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேசலான்னு நினைச்சேன். சாரிம்மா. சாரிம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. பேசணும் ஆரா, ப்ளீஸ். உன்னை வற்புறுத்தல நினைக்காத. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் என் கூட பேசு. எனக்காக வீட்டுக்கு ஒரு டைம் வந்துட்டு போ. தீபிகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவனையும் கஷ்டப்படுத்திக்கிறான், நம்மளையும் கஷ்டப்படுத்துறான். மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணனை கில்ட்டி கான்ஷியஸ்குள்ள வச்சுட்டு இருக்கோமோன்னு தோணுது. அவன் லைஃப்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கான், அதை ஃபாலோவும் பண்றான். அவனை நம்புறவங்கள அதை ஃபாலோ பண்ணவும் வச்சிருக்கான். அதுல ஒரு தப்பும் இல்லையே. அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லைன்னு நம்ம தான் எடுத்து சொல்லணும். நம்ம ஏதாவது பண்ணணுமா? தீபிகா, தேவையில்லாம எதுவும் பண்ணாத. மா, என்னால அப்படி இருக்க முடியலம்மா. இவன் அப்படி பார்க்க முடியல. தப்பு பண்ணதெல்லாம் நாங்க, ஆனா இவன் தண்டனை ஏத்துட்டு உள்ள இருக்கான். இத நிறுத்தணுமா? ஏய் தீபிகா, சொன்னா கேளு. வா, மா, முதல்ல கீழ வா. விடுமா, சொல்றேன்ல. பேசாம வா. விடுமா, நான் அண்ணன் கிட்ட சாரி கேட்கணுமா? விடுமா மா, விடுமா, பேசாம வா. மா, விடுமா, கைய விடுமா. மா மா, தீபிகா, கைய விடுமா. இங்க பாரு தீபிகா, எல்லாருக்கும் அவங்க சொந்த லைஃப்ல வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. அந்த நேரத்துல போய் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதுக்குன்னு அண்ணாவை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இரு, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அந்த நேரத்துல அவங்க எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். அவங்க ஃபியூச்சரே மாத்தும். இப்போ அந்த இடத்துல தான் அவங்க அண்ணன் நின்னுட்டு இருக்கான்.
எல்லா குழப்பத்துக்கும் காரணம் லோகேஷும் தீபிகாவும் தாம்மா. இதுல மாறனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உன்னோட பிஸ்னஸ்ல ஏற்பட்ட பிரச்சனை காரணம் எல்லாம் லோகேஷ் தாம்மா. தீபிகாவும் லோகேஷை லவ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவ இப்பதான் என்கிட்ட சொன்னா. எங்க உங்க கல்யாணம் நின்றுட்டா அவங்க 2 பேரும் சேர முடியாத போயிடுமோன்னு பயத்துல தான் இப்படி பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரா? அது ஆரா, நான் மாறனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசவோ இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணவோ நான் இதை சொல்ல வரல. ஆரா, அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் பண்ண சின்ன சின்ன தப்ப நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்திருக்காதோ என்னமோ. ஆரா, நானும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. மாறனோட அக்கா பிரியா மாறனை விட 1.5 வயசு அதிகம். அப்ப மாறனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ஒரு நாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனாங்க. ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. நாங்களும் எங்கெங்கயோ போனோம். அக்கம் பக்கத்துலலாம் தேட ஆரம்பிச்சோம். அப்ப திடீர்னு ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. பிசி பேசினாரு. உங்க பசங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாரு. பயந்து போய் நாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தோம். அங்க 4 தடி பசங்க பிரியா கிட்ட பசங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் படுத்து வந்தான். உடம்பு சரியில்லாம எந்திரிக்கவே 1 மாசம் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தினம் ஸ்கூலுக்கு போகும்போது மாற என் பேக் எடுத்து மறைச்சு வச்சிருவான். அவனுக்கு பயந்துட்டே நான் வேலைக்கு போறதே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் பிரியா காலேஜ் சேர்ந்தா. நல்லா படிச்சா. மெரிட்ல பாஸ் ஆனா. அவளுக்கு வேலையும் கிடைச்சது. ஆனா அவ வேலைக்கு போறது மாறனுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு துணைய அவளே தேர்ந்தெடுத்தா. நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம். பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக போறேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் மாறன் பிரியா கிட்ட பேசவே இல்லை. பிரியா இந்த வீட்டுக்கு
மறக்கிறதில்ல. அந்த இன்ஸ்டன்ட் பிரியா மறந்துட்டா. ஆனா மறக்கவே இல்லை. அவன் மனசுல அந்த சம்பவம் ஆழமா பதிஞ்சிருச்சு. அவனோட ஆட்டிடியூட் இப்படி இருக்கிறதுக்கு எல்லாமே நாங்களும் ஒரு வகையில காரணமா போயிட்டோம். பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாத உலகம் அவன் நம்புறான். நோபடி பெர்ஃபெக்ட் ஆரா. இங்க யாரும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு உன்னை கேட்கல. நீ ஒரு முறை எங்க குடும்பத்தை ரீகன்சிடர் பண்ணுன்னு சொல்ற. ஆரா, எங்க குடும்பத்துல நீயும் ஒரு ஆளா இருப்பன்னு நம்புறேன். நல்லபடியா ஒரு முடிவு எடுப்பேன்னு. சமதி, இவ்வளவு நடந்து நீ இன்னும் திருந்தல. சமதி, நான் தான் ஆரா வர சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. வாய மூடுங்க. எல்லாம் பெரிய குடும்பம், பெரிய மனுஷன் நினைச்சல. என்ன செருப்பால அடிக்கணும்? என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க. வா வா. அப்பா, நான் என்ன பாப்பா? என்ன உலகறனா மாத்திராத. முதல்ல உன கல்யாணம் பண்ணி தலை முழுகினாதான் எனக்கு நிம்மதி. சமந்தி, கோபப்படாதீங்க சமந்தி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என் பையன் மேலதான் எல்லா தப்பும். அப்பா சாமி, உங்க பையன் என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா உங்க பையனை குறை சொல்றதுக்கும் தப்பு சொல்றதுக்கும் நான் ஒண்ணும் உறவு இல்ல. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. வா போலாம். சமந்தி, இல்லங்க சமந்தி. கோபப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சமந்தி. இல்லங்க. யோ போயா. நான் தடுமாறலாம், ஆனா ஒரு நாள் ஏமாற மாட்டேன். என் அப்பா வழியில வந்தவன். வாடி. அப்பா, சமந்தி, 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 சமந்தி. அப்பா, கேளுங்கப்பா. Dazzler Eterna Aradhana. Co-presented by Anand Anubhavam Aromanai. Powered by Classana Kitchen க்கு Classic Kitchen வாங்க. Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரியதர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.